இந்தியாவில் 1949ஆம் வருடம் முதலாக நுகர்வோர் இயக்கம் மெட்ராஸில் சென்னை ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல நுகர்வோர் இயக்கம் 1949ஆம் வருடம் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா மெட்ராஸில். பின் நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் திரு சி. ராஜகோபாலாச்சாரி அவர்களின் ஆதரவினால் சென்னையில் உருவாக்கப்பட்டது. அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மன்றத்தின் செயல்பாடு தமிழக மக்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு 9 இல்லத் தலைவிகள் மற்றும் சமூக சேவர்கள் இணைந்து இந்திய நுகர்வோர் வழிகாட்டும் சங்கம் மும்பையில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 1956ஆம் ஆண்டு 9 இல்லத் தலைவிகள் மற்றும் சமூக சேவர்கள் இணைந்து இந்திய நுகர்வோர் வழிகாட்டும் சங்கம் மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சுய லாபமற்ற நுகர்வு அமைப்பாகும். நுகர்வோரின் பிரச்சனைகளையும் புகாரினையும் தீர்த்து வைப்பதற்கு முதன்முறையாக நுகர்வோர் சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்த சங்கம் கோரிக்கை வச்சிருக்கு. இச்சங்கத்தின் தொடர்ச்சியாக பின்தொடர்தல் காரணமாக 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு 2000ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது 1986 தான். ஆனால் நடைமுறைக்கு வந்தது 2000ஆம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது போதுங்களா? முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் முதல்ல நுகர்வோர் இயக்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சென்னையில் 1949. அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் திரு சி. ராஜகோபாலாச்சாரி அவர்களால் சென்னையில் உருவாக்கப்பட்டது. இயக்கம் முதல்ல நுகர்வோர் இயக்கம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் 1949. நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ராஜகோபாலாச்சாரியில், அதுவும் சென்னையில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இம்மன்றத்தின் செயல்பாடு தமிழக மக்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1956 9 இல்லத் தலைவர்கள் சமூக சேவர்கள் இணைந்து இந்திய நுகர்வோர் வழிகாட்டும் சங்கம் அது மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சுயநலமற்ற ஒரு நுகர்வோர் அமைப்பு. நுகர்வோரின் பிரச்சனைகளையும் புகாரினையும் தீர்த்து வைப்பதற்கு முதலாக நுகர்வோர் சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்த சங்கம் கோரிக்கை வச்சிருக்கு. இச்சங்கத்தின் தொடர்ச்சியாக பின்தொடர்தல் காரணமாக 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு 2000ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நுகர்வோர்னா யார்? நுகர்வோர் என்பவர் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குபவர், பெறுபவர். பொது பயன்பாடுகள் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்களை பயன்படுத்துபவர் ஆவர். இது அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக பொருட்கள் மற்றும் சேவைகளை பயன்படுத்துபவர்களை குறிக்கிறது மற்றும் உற்பத்தி நோக்கங்களுக்காக அல்லது மறு விற்பனைக்காக வாங்குபவர்களை விளக்குகிறது. விற்பனைக்கு அல்லது எந்த ஒரு வணிக நோக்கத்திற்காகவும் பொருட்களை பெறும் ஒரு நபர் இதில் சேரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நுகர்வோர் பிரச்சனைகள்லாம் என்ன? நுகர்வோர் ஒவ்வொருவரும் தனது தினசரி வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். பற்றாக்குறை, மாறுபடும் வருமானம், பொருட்கள் உருவாக்குதல், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் அல்லது சமுதாய கட்டமைப்பின் காரணமாக பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இது மட்டும் கிடையாது. நுகர்வோர் சந்தைகள், வங்கிகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், பொது விநியோக அமைப்பு மற்றும் பிற சேவைகளிலும் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். நுகர்வோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன? ஒன்று பொருள் சார்ந்த பிரச்சனைகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேவை சார்ந்த பிரச்சனைகள். பாக்ஸில் என்னமோ கொடுத்துருக்காங்க. பொருட்கள்னால் என்ன? நம் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வாங்கக்கூடியவர்களுக்கு பொருட்கள் என்று பேர். இப்போ நம்ம தினசரி வாங்குகிறோம்ல, பால், காய்கறி, பென்சில், மேலும் இதில் சில அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேவைனா என்ன? அரசு சார்ந்த மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மூலமாக இலவசமாகவோ அல்லது பணம் செலுத்தியோ பெறுபவர்களுக்கு சேவைகள் அப்படின்னு பேர். இப்போ எடுத்துகிட்டு மின்சாரம், இப்போ தண்ணீர், ஆரோக்கியம், கல்வி, இதெல்லாம் சேவைகள்னு சொல்கிறாங்க. நுகர்வோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருட்கள் சார்ந்த பிரச்சனைகள். அதில் பார்த்திங்கன்னா சந்தையில் உள்ள பொருட்களின் விலை, தரம், எடை அல்லது அளவுகள் என பல கடுமையான பிரச்சனைகளை நுகர்வோர் எதிர்கொள்கிறார்கள். தொழில் செய்வோர் லாபம் ஈட்டுவது என்பது மிகப்பெரிய குற்றமல்ல. ஆனால் சட்டத்துக்கு புறமான வழியில் நடைபெறும் கள்ளச்சந்தை, கலப்படம் போன்றவை மற்றும் மறுக்கத்தக்க முறைகேடுகளான கட்டுகளில் குறைபாடு எடை குறைத்து போடுதல் போன்றவை நியாயமற்ற வணிக நடைமுறையாக கருதப்படுகிறது. ஏகபோகம் மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறை சட்டம் 1969, அதாவது எம்ஆர்டிபின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்டிபினா ஏகபோக மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறை சட்டம் 1969. அதாவது பார்த்திங்கன்னா எம்ஆர்டிபின்னு சொல்கிறாங்க. தி மோனோபொலிட்டிக் அண்டு ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எம்ஆர்டிபி சட்டம் 1969 நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளின் பட்டியலுக்கு எதிராக நுகர்வோருக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பினை வழங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவை பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் தரப்பு கட்டுப்பாடு விதிமுறைகள் எல்லாமே, கலப்படம், போலி உற்பத்தியில் தயாரிக்கிறது, நியாயமற்ற உத்தரவாதம், விற்பனை உத்திகள், தரம் குறைக்கப்பட்ட பொருட்கள், தவறான எடைகள் அளவுகளும், போலியான தோற்றமுடைய பொருட்கள், திரித்து கூறப்படும் விளம்பரங்கள், சரியற்ற மற்றும் முழுமை பெறாத குறியீட்டுதான், கட்டுதல் குறைபாடு, நேர்மையற்ற முறையில் விற்றல், இதெல்லாம் சொல்கிறாங்க. மேற்கூறிய நடைமுறைகள் செயல்படும் போது நுகர்வோருக்கு பிரச்சனைகள் உருவாகும் நிலை ஏற்படும்.
இந்த நடைமுறைகளை கட்டுப்படுத்தாவிடில் நுகர்வோர் ஏமாற்றப்படுவது தொடரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு விதிமுறைகள் இல்லாமல். இப்போ உபகரணங்களின் செயல்பாடுகள் குறைகள் இருப்பின் ஒரு நுகர்வோரின் பாதுகாப்பினை பாதிக்கும். குறைபாடான உபகரணங்கள் அல்லது உபகரணங்களை பாதுகாப்பாக கையாள போதுமான தகவல்கள் இல்லாத போது இவற்றின் மூலமாக நுகர்வோருக்கு மின் அதிர்ச்சி மற்றும் தீக்காயங்கள் ஏற்படலாம். இப்போ வீட்டு உபயோக கருவிகள் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக உபகரணங்கள், மின் இயந்திர சாதனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. கலப்படம்னா என்ன? ஒரு உணவுப் பொருளின் சில கூறுகளை நீக்குவதலோ அல்லது சேர்ப்பதிலோ அதன் தன்மை, இயல்பு மற்றும் தரம் மாற்றமடைவது கலப்படம். இது மட்டும் கிடையாது, இயல்பு தன்மையில் மாறாமல் ஆனால் சுகாதாரமற்ற சூழலில் வைத்து மாசமடைந்த நிலையில் விற்பதும் கலப்படம் தான் சொல்கிறாங்க. இப்போ சுத்தமான அந்த இது கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து அந்த அல்வான்னு நினைக்கிறாங்க, அது சுத்தமான இல்லை கலப்படமானன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் சுத்தமான கலப்படமானவை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சந்தையில் கிடைக்கும் உணவுகள், கட்டிடப் பொருட்கள், ஆடைகள், எழுதுபொருள் போன்றவை கலப்படத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. நுகர்வோர் கலப்படமாக இருக்கும் பொருட்களை உட்கொள்ளும் போது அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலி தயாரிப்பு. சந்தையில் கிடைக்கப்படும் எண்ணற்ற தர குறைவான பொருட்கள் மிகவும் பிரபலமான நிறுவனத்தின் தயாரிப்பு பெயரை தாங்கி வருகின்றன. இவ்வாறு செய்வது சட்டத்திற்கு புறம்பானதும் நுகர்வோரை ஏமாற்றுவதும் ஆகும். இவ்வகை சந்தை பொருட்கள் தரக்குறைவானதாகவும் பயன்படுத்த பாதுகாப்பற்றதாகவும் உள்ளது. ஆனால் இப்பொருட்கள் நம்பகத்தன்மை, பாதுகாப்பு உள்ள உண்மையான பொருட்களை போன்றே சந்தையில் விற்கப்படுகின்றன. ஷூ, சோப்பு, பற்பசை, மருந்து, ஒப்பனை பொருட்கள் போன்ற பொருட்கள் இத்தகைய நடைமுறைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இப்போ வந்து ஃபேக்கு வந்து அடிடாஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி. நியாயமற்ற உத்தரவாதம் தான் அன்ஃபேர் வேரண்டிஸ். நுகர்வோர்களுடைய உத்தரவாதம் மற்றும் பொறுப்புறுதி குறித்த முழுமையான புரிதல் கிடையாது. மேலும் பொறுப்புறுதியின் சில விதிமுறைகள் குழப்பமானவை, தெளிவற்றவை மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமானவை ஆகும். இவ்விதமான உத்தரவாதத்தினை நெறிப்படுத்த எந்த வரைமுறையும் கிடையாது. இப்போ எப்படின்னா ஒரு வருஷம் வேரண்டி கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் கொடுக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வேரண்டி, கேரண்டி, 100% கேரண்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க. உத்தரவாதம்னா கேரண்டி எப்படின்னு வச்சிங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பழுதடைந்த பொருட்களை சரி செய்து தரவோ அல்லது பழுதடைந்த பாகங்களை இலவசமாக மாற்றி தரவோ அளிக்கப்படுவது தான் கேரண்டி. பொறுப்புறுதி வேரண்டி அப்படின்னா உதிரி பாகங்கள் இலவசமாக அளித்து தரப்படும் சேவைக்கு நுகர்வோரிடமிருந்து சேவை கட்டணம் வசூலிக்கப்படும். அதுதான் வேரண்டி. கேரண்டினா ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து ஏதாச்சும் உங்களுடைய பொருள் வந்து ஏதாச்சும் ஒன்று இதாகிடுச்சு அப்படின்னா, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்று ரிப்பேர் பண்ணி தருவாங்க, அப்படின்னா அந்த புதுசாக பொருள் வாங்கிக்கலாம். ஆனால் வேரண்டி அப்படி கிடையாது. அதுக்கான வந்து அமௌண்ட் உங்கள்கிட்ட வசூலிச்சிருப்பாங்க அந்த மாதிரி. விற்பனை உத்திகள் என்பது கவனத்தை ஈர்ப்பது, விளம்பரப்படுத்துவது அல்லது வர்த்தகத்தை ஈர்க்கும் நோக்கில் நுகர்வோரை ஏமாற்றும் தந்திரமாகும். அநேக தயாரிப்பாளர்கள் தங்களது பொருட்களின் விற்பனையை அதிகரிப்பதாக விளம்பரம், இலவச பரிசு, தள்ளுபடி விற்பனை போன்ற பல விஷயங்களுக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்கிறார்கள். இதெல்லாம் முக்கியமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தரம் குறைக்கப்பட்ட பொருள்லாம் உங்களுக்கு ஒன்றும் தேவை அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த இதுதான் கேட்பாங்க, வாங்க வாங்கிக்கிறேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு ஜூலை 1999ஆம் ஆண்டு முதல் அனைத்து உணவுப் பொருட்களிலும் பயன்படுத்தும் கால அளவு குறிப்பிட்டிருக்க வேண்டும். குழந்தைகள் இணை உணவுகளில் தாய்ப்பாலே குழந்தைகளுக்கு சிறந்தது என இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ட்டு எந்த வருஷம் சொன்னாங்கன்னா ஜூலை 1999 சொல்லியிருக்காங்க. ஜூலை 1999 என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து உணவுப் பொருட்களிலும் பயன்படுத்தும் கால அளவு, அதாவது எக்ஸ்பிரி டேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தை இணை பொருட்களில் வந்து தாய்ப்பாலே குழந்தைகளுக்கு வந்து சிறந்தது அப்படிங்கிற இது வந்து வாக்கியம் வந்து இடம்பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தவறான விளம்பரங்களுக்கு எதிரான குறைதலுக்கு இணைய வழி புகார்களை பதிவு செய்வதற்காக நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் இணையதள வழங்கல் தொடங்குது. அதாவது www.gama.government.in. காமா அப்படிங்கிறது வந்து கிரைவன்ஸ் எகெயின்ஸ்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, தவறான விளம்பரங்களுக்கு எதிரான குறைதலுக்கு இணைய வழி புகார்களை பதிவு செய்ய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தால் எந்த வெப்சைட்டு வந்து தொடங்கியிருக்காங்கன்னா காமா அப்படிங்கிறது கிரைவன்ஸ் எகெயின்ஸ்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தரக்குறியீடு. இந்த தரக்குறியீடு தாங்க ஒரு முக்கியமானது. தரக்குறியீடுகள் அப்படிங்கிறது பொருட்களுக்கு அளிக்கப்படும் குறியீடு அல்லது சின்னம். இக்குறியீடு வந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்திய பொருட்கள், தயாரிப்பு முறை, குறியீட்டுத்தாள், கட்டுதல் போன்றவற்றின் அடிப்படையில் பொருட்களை வந்து ஆய்வு செய்து தரத்தினை உறுதி செய்ய வழங்கப்படுகிறது. பல்வேறு பொருட்களுக்கு பல்வேறு வகையான குறியீடுகள் வழங்கப்படுகின்றன. இப்போ அக்மார்க் அப்படின்னா விவசாய பொருட்களின் தரத்தை நிர்ணயிக்க,
அக்மார் குறியீடு இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. சோதனை மற்றும் சந்தைப்படுத்துதல் இயக்கம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் என்னும் இந்திய அரசு நிறுவனம் இச்சான்றிதழை அளிக்குது. அக்மார்க் அப்படிங்கிறது தரத்தினை உறுதி செய்ய அரசால் வழங்கப்படும் வணிக சின்னம். இது இயற்கை மற்றும் பதப்படுத்தக்கூடிய பொருளில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதிப்பண்புகள் தொடர்பான விதிமுறைகளை நிர்ணயிக்குது. 222 அதாவது 222 வகையான விவசாய பொருட்கள், பூக்களிலிருந்து பெறப்படும் பொருட்கள், வனத்திலிருந்து பெறப்படும் பொருட்கள் மற்றும் விலங்கின பொருட்களுக்கு முத்திரை வழங்குது. இம்முத்திரை தரம் மற்றும் தூய்மை நிலை, சரியான எடை போன்றவற்றை உறுதி செய்கிறது. மேலும் முத்திரையானது கலப்படம் மற்றும் மாசடைந்த பொருளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்குது. தரச்சான்றிதழ். அக்மார் அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் விவசாய பொருட்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சான்றிதழ் அடையாளமாகும். அவை சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் ஒப்புதல் அளித்த தர நிலைகளின் தொகுப்பிற்கு இணங்குகின்றன என்பதை உறுதிப்படுகிறது. அக்மார்க் தரப்படும் உணவுப் பொருட்கள் முழுமையான மற்றும் அரைத்த மசாலா பொருட்கள், வெண்ணெய், நெய், காய்கறி எண்ணெய்கள், தேன், வெல்லம், தானிய வகைகள், எண்ணெய் மாவுகள், புண்ணாக்கு, விலங்கு மேலுறைகள், மாமிசம் மற்றும் பிற உணவுகள் சொல்கிறாங்க. இந்த ஆய்வுகளில் வேதியியல் பகுப்பாய்வு, நுண்ணுயிரியல் பகுப்பாய்வு, பூச்சிக்கொல்லிகள் எச்சம் மற்றும் அப்ளோடாக்சின் பகுப்பாய்வு ஆகிய சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி அக்மார்க்கில் சொல்கிறாங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர அதிகாரம் FSSAI அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர அதிகாரம் என்பது சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. அப்போ இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர அதிகாரம் அப்படிங்கிறது சுகாதாரம் மற்றும் குடும்பம் நல அமைச்சகத்தின் அளிக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு. FSSAI அப்படிங்கிறது உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006 நிறுவப்பட்டது. அப்போ இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர அதிகாரம் எந்த வருஷம்னா 2006. இது இந்தியாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை தொடர்பான சட்டமாகும். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்ஸ்பெரிங் ட்ரஸ்ட், அஸ்யூரிங் சேஃப் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட், அதுதான், அதாவது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம். FSSAI என்பது உச்ச அதிகாரமாகும். இது உணவு பாதுகாப்பை ஒழுங்குபடுத்த மற்றும் மேற்பாடுவதற்கும் பொறுப்பாகும். அனைத்து உணவு வணிகம் செய்பவருக்கும் FSSAI உரிமம் அல்லது உணவு உரிமத்தினை பெறுவது கட்டாயமாகும். பழ விளை பொருட்கள் ஆணை. இந்தியாவில் விற்கப்படும் பதப்படுத்தப்பட்ட பழப்பொருட்களுக்கு கண்டிப்பாக பெற வேண்டிய முத்திரை FOO பழ குறியீடு. அதாவது பழ குறியீடு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் விற்கப்படும் பதப்படுத்தப்பட்ட பழப்பொருட்களுக்கு கண்டிப்பாக பெற வேண்டிய முத்திரை FAO. அதாவது பழபானங்கள், ஜாமு, க்ரஷ்ஷு, ஸ்குவாஷ்கள், ஊறுகாய், உலர்ந்த பழப்பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள் போன்ற பொருட்களுக்கு FAO முத்திரை வழங்கப்படுது. இந்த உணவுகளை தயாரிக்கும் தயாரிப்பு நிறுவனங்களின் சுத்தம் மற்றும் சுகாதார விதிமுறைகளை FAO நிர்ணயம் செய்து உணவுப் பொருளின் மீது FAO முத்திரை இருக்கும் பொழுது சுகாதார முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு என்றும் உண்பதற்கு ஏற்றதாக உள்ளது என்பதை உறுதி செய்கிறது. ISI அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சான்றிதழ். ISI சான்றிதழ் இந்திய தர நிலையத்தால் வழங்கப்படுகிறது. இந்திய தர ஆணையம் தயாரிப்பு விவரக்குறிப்புகள், சோதனை முறைகள், நடைமுறை குறியீடுகள் மற்றும் பிறவற்றை உள்ளடக்கிய 15,000க்கும் மேற்பட்ட தரநிலைகளை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு தயாரிப்புகளின் சுமார் 400 தரநிலைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் திருத்தங்களுக்காக மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன. இந்தியாவில் விற்கப்படும் மின்சாதன பொருட்களான சுவிட்சு, மோட்டாரு, ஒயரு, வெப்பப்படுத்தும் கருவிகள், சமையலறை சாதனங்கள் போன்றவைகளுக்கு GISI முத்திரை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். மேலும் காய்கறிகள், பழங்கள், மாமிச பொருட்கள், மசாலா பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், தானியங்கள், சோயா மற்றும் சோயாவிலிருந்து பெறப்பட்ட உணவுகள், இனிப்பு மிட்டாய், பானங்கள், சிமெண்ட்டு போன்ற LPG வால்வுகள் மற்றும் சிலிண்டர்கள், வாகன டயர்கள் போன்றவை ISI முத்திரை வழங்கப்படும் பெறப்போகுது. மின்சாதன பொருட்கள் அப்படின்னா வச்சுக்கோங்க, ISI சான்றிதழ் மின்சாதன பொருட்கள். அதாவது ISO மார்க் அப்படின்னா பன்னாட்டு தர நிறுவனம். பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தர குறியீடு அளிப்பதற்கு தேசிய அளவில் தர சான்றிதழை அளிக்கும் உறுப்பு நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதாவது பன்னாட்டு தர நிறுவனம் ISO பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தர குறியீடு அளிப்பதற்கு தேசிய அளவில் தர சான்றிதழ் அளிக்கும் உறுப்பு நிறுவனங்களுக்கு BSI அதிகாரம் அளிக்கிறது. ISOவின் முக்கிய குறிக்கோள் உலகத்தரக்கு இணையாக பொருட்கள் மற்றும் சேவையை ஏற்படுத்தி அதன் மூலம் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிப்பது. இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிப்பது, தயாரித்தல், செய்முறைகள், அச்சிடுதல், மின்னணு பொருட்கள், ஸ்டீலு, வங்கி, தொலைத்தொடர்புகள், மருத்துவமனை, காப்பீடு திட்டம் போன்ற பொருட்களுக்கு ISI அளிக்கிறது. இந்தியாவின் தர நிறுவனமான BSI 900 முதல் 14,000 வரையிலான ஏற்றுமதி பொருட்களுக்கு தரத்தினை வழிமுறைகிறது. இது மேற்கத்திய வளர்ந்த நாடுகளில் உள்ளதை போன்றே
தரத்தை உறுதிப்படுத்துகிறது. பட்டு தர குறியீடுனா அந்த சில்க் மார்க்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து ஐஎஸ்ஓனா தெரியுதுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்டு வெளிநாட்டு வந்து பன்னாட்டு தர நிறுவனம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தர குறியீட்டை அளிப்பதற்கு தேசிய அளவில் தர சான்றிதழ் அளிக்கும் உறுப்பு நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு தர குறியீடுனா இந்தியாவில் பட்டு துணிகளுக்கு அளிக்கப்படுவது பட்டு தர குறியீடு. இக்குறியீடு பதிவு செய்யப்பட்ட வாணிப குறியீடு ஆகும். இது தூய்மையான கலப்படமில்லாத பட்டின் தரத்துக்கான உத்தரவாத குறியீடாகும். கூடுதலாக தூய பட்டு விளம்பரத்திற்கான பொதுவான ஒரு தர அடையாளமாக செயல்படுத்தப்படுகிறது. பட்டு துணிகள், பட்டாடைகள், கம்பளம், சேலைகள் போன்ற பொருட்களுக்கு இது தர முத்திரை அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் தர குறியீடு அப்படிங்கிறது ஈகோ மார்க். சுற்றுச்சூழல் தர குறியீடு என்பது சுற்றுச்சூழல் அமைப்பில் குறைந்தபட்ச தாக்கத்தை இலக்காக கொண்ட தரநிலைகளின் தொகுப்பை உறுதிப்படுத்தும் தயாரிப்புகளுக்கு இந்திய தர நிர்ணய பணியகம் வழங்கிய சான்றிதழ் குறி. சுற்றுச்சூழலை மாசில்லாமல் வைத்திருக்க சூழல் நட்பு தயாரிப்புக்கான தரத்தை பிஎஸ்ஐ பரிந்துரைத்துள்ளது. மண்பாண்டம், இயற்கையோடு இயந்த பொருட்களுக்கு அடையாள குறியீடாக வழங்கப்படுகிறது. சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக பிஎஸ்ஐயால் நிர்ணயம் செய்த விதிகளை பின்பற்றும் பொருட்களுக்கு சுற்றுப்புற தர குறியீடை பயன்படுத்த அனுமதி வழங்குகிறது. தயாரிப்பு, உபயோகம், அகற்றுதல் ஆகிய செயல்முறைகளின் போது சுற்றுச்சூழலுக்கு வந்து எந்த நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை உறுதி செய்யும் பொருட்களுக்கு இக்குறியீடு வழங்கப்படுகிறது. இது இந்த சுற்றுச்சூழல் தர குறியீடு வந்து ஈகோகுமார் அது மட்டும் நான் வச்சுருக்கேன். முப்பரிமாண வடிவம். இந்த சில பாக்ஸ்லலாம் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி குறியீடு வந்துருக்கு. ஹேலோகிராம்னு சொல்கிறாங்க. அலுமினியம் வாஷிங், கன்வெக்ஸ் லென்ஸ் சர்க்கிள், 3D ஹாலோகிராம்னு சொல்கிறாங்க. முப்பரிமாண படிமம் என்பது வெள்ளி நிறத்தில் சிறிய சதுர வடிவில் பொருட்கள் அல்லது புத்தகத்தின் மீது ஒட்டப்படும் ஒரு ஒட்டுத்தாள் ஆகும். முப்பரிமாண படிமம் என்பது வெள்ளி நிறத்தில் சதுர வடிவில் இருக்கும் அல்லது புத்தகத்தின் மீது ஒட்டப்படும் ஒட்டுத்தாள் ஆகும். இத்தாளை வெளிச்சம்படும்படி வைக்கும்போது பல்வேறு நிறங்களில் முப்பரிமாண படங்கள் வெளியிடுகின்றன. பார்க்கும் கோணத்தை மாற்றுகையில் பட தோற்றத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் உன்னிப்பாக கவனித்தால் ஒட்டுத்தாளின் மேல் எழுதப்பட்டுள்ளதை அறிய முடியும். இவ்வெழுத்துகள் நிறுவனத்தின் பெயர் அல்லது நிறுவனத்தின் சின்னமாக கூட இருக்கலாம். இந்த ஒட்டுத்தாள் கட்டிய பொருட்களின் மீது ஒட்டப்படுவதன் நோக்கம் அப்பொருளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது இந்த ஒட்டுப்பால், அதாவது ஹாலோகிராம். தங்கத்திற்கான குறியீடு முத்திரிகை ஹால்மார்க்னு சொல்லுவாங்க. தங்கத்தின் சுத்தமான தன்மையை கண்களால் பார்ப்பதன் மூலம் அளவிட முடியாது. எனவே நுகர்வோரின் பாதுகாப்புக்காக இந்திய தர ஆணையம் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் என்ற முத்திரையை வழங்குது. இக்குறியீடு தங்கத்தின் சுத்தமான தன்மையையும் அளவையும் உறுதிப்படுத்துகிறது. மேலும் இக்குறியீடு தங்கத்தின் கேரட் மதிப்பு அல்லது தங்கத்தின் மதிப்பு அளவுகளில் 1000 என்பதை குறிக்கிறது. ஹால்மார்க் குறியீடு என்பது தவறாக பயன்படுத்த முடியாத, அதே நேரத்தில் தங்க நகைகளின் தங்கத்தின் அளவை துல்லியமாக எடைப்படும் முறையாகும். சைவ மற்றும் அசைவ குறியீடு. ரொட்டி, தேன், பால் பவுடரு, மசாலா பொருட்கள் போன்ற பல பொருட்கள். இது பார்த்திங்கன்னா சைவ மற்றும் அசைவ குறியீடு. சைவத்துக்கு வந்து பச்சை குறியீடு, அசைவத்துக்கு வந்து ரெட்டு. அது மட்டும் நான் வச்சுக்கிறேன். சைவ மற்றும் அசைவ பொருட்களை குறிக்கிறது. சிவப்பு நிற வட்டம் அசைவ பொருட்கள் என்பதையும் பச்சை நிற வட்டம் சைவ பொருட்கள் என்பதையும் குறிப்பிடுகிறது. அவ்வளோதான், அது மட்டும் போதும். பார் குறியீடு. இது கருப்பு நெடுக்கோடுகளின் தொகுதியாகும். இக்கோடுகள் சில உணவுப் பொருட்களின் மேல் ஒட்டப்பட்ட ஒட்டுத்தாளின் மீது அச்சிடப்பட்டிருக்கும். இக்கோடுகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வேறுபட்ட அகலத்துடன் எண்களோடு காணப்படுகிறது. அதனை உற்று கவனித்தால் கோடுகளின் எண்ணிக்கை மற்றும் அகலம் பொருட்களுக்கு பொருள் வேறுபடுவதை காணலாம். எவ்வகையான பொருள் மற்றும் அதற்கான விலை ஆகியவற்றை குறிக்கும் இக்கோடுகளை கணினியின் மூலமாக தான் கண்டறிய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார் கோடுகள். வேறெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.